உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வந்து கன்னியாகுமரியில் மௌன மண்டபத்தில் உட்கார்ந்து கொண்டு பிரார்த்தனை செய்யும் பொழுது அவருடைய மனதில் ஓடக்கூடிய என்ன அலைகள் என்ன இருக்கும் என்று கேட்டால், முதலில் மம்தா பானர்ஜி, அடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம், மூன்றாவதாக அரவிந்த் கெஜ்ரிவால், இவர்களை எப்படி கபலீகரம் செய்வது, அந்த கட்சிகளை எப்படி அழிப்பது என்பதுதான். இன்று காலை முதல் ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக திமுகவுடைய ஒரு முன்னாள் எம்பி அவர் பாஜகவில் இணைய இருக்கிறார் அப்படின்னு காலையிலிருந்து ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. சிட்டிங் மினிஸ்டர்ஸ் வருவான்னு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். அப்ப சிட்டிங் மினிஸ்டர்ஸும் இருக்காங்களா? 8 திமுக பிரமுகர்கள் பாஜகவில் இணைவதற்கான ஆயத்தங்களை செய்து வருகிறார்கள். 8 திமுக தலைவர்களை தவிர 3 அதிமுக தலைவர்களும் இருக்கிறார்கள். ஆக இந்த 11 பேரும் அடுத்து வரக்கூடிய 2-3 மாதங்களில் கண்டிப்பாக சேர்ந்து விடுவார்கள் பாஜகவில் என்று தான் அழுத்தமாக தெரிகிறது. அது 2026 இலக்கை நோக்கித்தான் செல்கிறது. திமுகவிற்கு எதிராக எப்படி 2.5 ஆண்டுகளில் எதிர் வினைகள் வந்ததோ அதே மாதிரி கண்டிப்பாக நரேந்திர மோடி இனிமேல் ஆன்டி இன்கம்பன்சி நிறைய வர ஆரம்பிச்சிரும் வினோத். அதற்காக எதிர் வினைகளை சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதுதான் நரேந்திர மோடியினுடைய தந்திரம், ராஜதந்திரம், அவருடைய அரசியல் அணுகுமுறைகள். ராகுல் காந்தி வர மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். ஒருவேளை அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒருவேளை இந்தி கூட்டணி அரசாங்கத்திற்கு வந்தால் மம்தா பானர்ஜி வெளியிலிருந்து சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலில் இருக்கார். மீதி இருக்கிறது ஒருத்தர் தான் மு.க. ஸ்டாலின். அவருக்கும் முடிசூட்டு விழா நடக்கும் என்று தான் சொல்லுகிறார்கள். அவரையே பிரதமராக்க திட்டங்கள் இருக்கின்றன. ஏன்னா காங்கிரஸ்காரங்களாம் பயப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, அண்ணா திமுக ஓட்டு வங்கி தமிழகத்தில் பாஜகவிற்கு சென்று விட்டது ஒரு சாரார் என்று சந்தேகப்படுகிறார்கள். திமுக அதை சரிபட கையாளவில்லை என்பதும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இந்த பின்னையெல்லாம் பார்த்தா காங்கிரஸ் எங்கெங்க வரப்போகுது? பிரைம் மினிஸ்டர் மல்லிகார்ஜுன் கர்கே எப்படிங்க வர்றாங்க? காங்கிரஸ் ஒரு அழிந்து புதைத்து விட்டார்கள் காங்கிரஸை வட இந்தியாவில். அதுக்கு 35 சீட் மேல ஏறாதுங்க வினோத். 5ஆம் தேதி ஜூன் மாதம் காலையில் பத்திரிகையில் வரக்கூடிய தமிழ் பத்திரிகை செய்திகளினுடைய தலைப்பு என்னவாக இருக்கும் என்றால், 3வது முறையாக மோடி வெற்றி என்றுதான் கொட்டை எடுத்துட்டு இருக்கும். கீழே எழுதியிருப்பாங்க எத்தனை அதிமுக எம்பிக்கள். 8 பேருக்கு மேல ஜெயிச்ச அதிமுக தப்பும், 8 பேர் கீழே தென்னு அதிமுக கலைந்து விடும். அதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார். சார் வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம். வெற்றிவேல், வீரவேல், முரு ஹரோஹரா, இந்த பழனி ஆண்டவனுக்கு ஹரோஹரா என்று காரணம் என்ன என்று கேட்டால், தமிழகத்தில் இப்போ ஆன்மீக பூமி ஆகிவிட்டது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில். ஆகஸ்ட் 24-25 தமிழகத்தில் பழனியில் அகில உலக முருகர் மாநாடு நடத்த போகிறார்களாம் திராவிட முன்னேற்ற கழக அரசு. இது நரேந்திர மோடியினுடைய RSS தாக்கத்தின் மீதுதான் திராவிடம் மங்குகிறது. மு.க. ஸ்டாலின் அவருடைய முயற்சி என்ன என்று கேட்டால், திராவிடத்தை அவருடைய காலத்திலேயே முடித்து விடலாம். எப்படி காங்கிரஸ் ராகுல் காந்தியோட காங்கிரஸ் முடிஞ்சு போச்சோ அதே மாதிரி திராவிடம் என்பது மு.க. ஸ்டாலின் முடிந்து விடுமோ என்ற ஒரு அச்சம் எனக்கு இருக்கிறது. காரணம், இந்த வெற்றிவேல் வீரவேல் கான்ஃபரன்ஸ் நடத்துறது ஏதோ அரசியல் காரணம் இருந்தாலும் அது திமுகவுடைய அலறலை காண்பிக்கிறது. பயந்து போயிருக்காங்க. இல்ல, ஒரு மைல்கல் திட்டத்துக்கு முன்பாகவும் தமிழகத்தை நோக்கி பிரதமர் அமித்ஷா உள்ளிட்டவர்கள் எல்லாம் வருவதற்கான காரணம் என்னன்னா, இதுக்கு முன்பாக பார்த்தோம் அப்படின்னா, அயோத்தி ராமர் கோவில் கட்டத்துக்கு முன்பாக கூட ராமேஸ்வரம் அங்க பூஜைகளை செய்து விட்டுதான் போனார் பிரதமர். இப்ப தேர்தல் முடிவுகளுக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்ப 3 நாள் பயணமாக கன்னியாகுமரி வரார் அப்படின்னா, அப்போ அவங்களுடைய அந்த டார்கெட் அப்படிங்கிறது 3வது டேர்ம் ஒருவேளை வந்ததுக்கு அப்புறம் அதோட டார்கெட்டுங்கிறது தமிழ்நாடு, குறிப்பா தென் மாநிலங்கள் தான் இருக்கும்னு இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாமா? குறிப்பாக 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் 75 MLA-க்களை பெற வேண்டும் என்பதுதான். நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் நம்ம கன்னியாகுமரியில் அந்த மௌன மண்டபத்தில் உட்கார்ந்து கொண்டு பிரார்த்தனை செய்யும் பொழுது அவருடைய மனதில் ஓடக்கூடிய என்ன அலைகள் என்ன இருக்கும் என்று கேட்டால்,
முதலில் மம்தா பானர்ஜி, அடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம், மூன்றாவதாக அரவிந்த் கெஜ்ரிவால். இவர்களை எப்படி கபலீகரம் செய்வது, அந்த கட்சிகளை எப்படி அழிப்பது என்பதுதான். ராமேஸ்வரம் கோவில் இல்லாதையே அதிமுக காலி ஆயிடுச்சு. இப்ப புகையில உட்கார்ந்து தியானம் பண்ணாங்கன்னா திமுக 26க்கு அப்புறம் இருக்குமோ இல்ல 26க்கு முன்னாடியே அவங்க சட்டசபையை கலைத்து விட்டால் என்ன இருக்கு, என்ன இதெல்லாம் பண்றதை பார்த்தா டிஎம்கேக்கு பயப்படுறாங்க. பாஜகவினுடைய அழுத்தத்தை பார்த்து அந்த மாதிரி நரேந்திர மோடியினுடைய திட்டம், அதை எப்படி நரேந்திர மோடி செயல்பட இருக்கிறார் என்பதை அந்த பூசணிக்காய் தேங்காய் மாதிரி நான் போட்டு ஆதன் நேயர்களுக்கு சிதற அடிக்க இருக்கிறேன். ஒரே ஒரு உதாரணம் வினோத், நரேந்திர மோடியை நன்றாக புரிந்து கொண்டால், அமித்ஷாவை நன்றாக புரிந்து கொண்டால், பாஜகவினுடைய அழுத்தத்தை 2013க்கு பிறகு 2024 வரை இந்த 11 வருடங்களில் புரிந்து கொண்டதனுடைய ரகசியம் 1995 பிரதமர் நரேந்திர மோடியை பாஜகவினுடைய பொதுச் செயலாளராக கண்டதிலிருந்து அமித்ஷா அவருடைய எப்படி துணையாக இருந்தார், குஜராத்திலும் சரி அகில இந்திய அளவிலும் சரி என்றதிலிருந்து ஒரே ஒரு கருத்து, தமிழகத்திற்கு மீண்டும் மீண்டும் வருகிறார் என்று சொல்லுவது ஒரு அபத்தமான செயல். 6750 முறை பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்ற பிறகு அகில இந்தியாவிற்கு பயணம் செய்திருக்கிறார். தமிழகத்திற்கு 57 முறை, மேற்கு வங்காளத்திற்கு 60 முறை, அசாமிற்கு 55 முறை, திரிபுராவிற்கு 47 முறை என்று அவர் அந்த வண்டு இருக்கு பாருங்க, ஒரு சின்ன வண்டு சுத்து பாருங்க, அந்த மாதிரி வண்டு பிரயாணம் செய்தார். அவர்கள் சாதித்த சாதனை மேற்கு வங்காளத்தில் பல. அவர் சாதித்த சாதனை என்பது எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக அசாமிலும் திரிபுராவிலும் ஏன் தெலுங்கானாவிலும் கூட சாதனைக்கு பலன் கிடைத்திருக்கிறது. தமிழகத்திற்கு அந்த பலன் 2026 கிடைக்கும் என்பதைத்தான் அதே ஃபார்முலாவை இங்கு அப்ளை பண்றாங்க. மேற்கு வங்காளத்தில் சுவேந்து அதிகாரியை வைத்துக் கொண்டு எப்படி இவர் நம்ம மம்தா பானர்ஜியினுடைய மருமகனுக்கு எதிர்த்து ஒரு கிளை கட்டியதோ, எப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிர்த்து சுவாதி மாலிவாலை தயார் செய்தார்களோ, எப்படி தெலுங்கானாவில் சஞ்சய் பண்டியை தயார் செய்தார்களோ, அது மாதிரி தமிழகத்தில் அண்ணாமலையும் ஆர்.என். ரவியும் தயார் செய்தார்கள். இது ஒரு பொதுவான கருத்து. அந்த கருத்தின் மீது தான் 2026 பாஜகவினுடைய இலக்கம் 75 எம்எல்ஏக்களை பெற வேண்டும் என்பதுதான். அந்த பின்னணியில் யாராலும் நரேந்திர மோடியை எண்ணி பார்த்தார்களானால் நரேந்திர மோடியினுடைய இந்த கன்னியாகுமரி விஜயம் என்பது மிக மிக பொருத்தமாக இருக்கும். அவர் சிலதா டமால் டமீல் பயின்றான்னு சொல்றாங்களே, இது ஒரு மாதத்திற்கு முன்பாகவே அவர் செய்து விட்டார். ஒரு மாதத்திற்கு முன்பாக திட்டத்தை எல்லாம் வெளியில வருது, இப்பதான் வருதுங்க. அதை பார்த்துட்டு ஏங்க டெல்லி பயப்படணும், அதை பார்த்துட்டு ஏங்க திமுக அலறணும், பயப்படணும். சோ இப்ப வரக்கூடிய அந்த 3 நாள் பயணம் அப்படிங்கிறது வேறு ஏதேனும் செயல் திட்டங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறதா? இதை தாண்டி வேற ஏதேனும் விஷயங்கள் இருக்குதா? குறிப்பாக முக்கியமான சந்திப்புகள் ஆகட்டும், இல்ல இன்னைக்கு வினோத் என் வாயை நிறைய கலருங்க, அப்படி எப்படி வாயிலிருந்து அப்படி புடுங்குறீங்க, எங்கிட்ட இருந்து அப்படியே எல்லாத்தையும் கொட்டணும்னு நினைக்கிறீங்க. நான் 3 கருத்துக்களை சொல்லுவேன், தாங்கள் கேள்வி கேட்டதுனால் சந்திப்பெல்லாம் விட்டுருங்க. அவர் தியானம் செய்வதை தவிர அவருடன் வரக்கூடிய 4 முக்கியஸ்தர்களை பார்த்தால்தான் அவர் எதற்காக அங்கு வருகிறார் என்று புரிந்து கொள்ள முடியும். அவருடன் அதே விமானத்தில் வருகிறார்கள் டெல்லியில் இருந்து நாளை. அவர் யார் என்று கேட்டால் அவருக்கு 40 ஆண்டுகளாக தனி செயலாளராக பணிபுரிந்த 2 குஜராத்திகள், ஒரு மகாராஷ்டிரியன், ஒரு உத்தரப்பிரதேஷ்காரர், பெயர் சொல்ல விரும்பவில்லை. அவர்களிடம் நரேந்திர மோடியுடைய எண்ண அலைகள் எது இருக்கும்? இப்போ நரேந்திர மோடி எப்படின்னா அவங்க எள்ளுன்னா எண்ணெயா நிற்பாங்க அந்த 4 பேரும். அவர்கள் வருவதனுடைய முக்கிய காரணம் பாஜக 3வது முறையாக வெற்றி பெற்று 3வது முறையாக நரேந்திர மோடி பதவி பிரமாணம் செய்வதற்கு முன்பாக
எந்த இடத்தில் பதவி பிரமாணம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை முடிவு செய்ய இருக்கிறார்கள். பாரத் மண்டபமா அல்லது ஜனாதிபதி இல்லத்தினுடைய போர்கோர்ட்டா அல்லது புது பாராளுமன்ற கட்டிடமா என்று. இரண்டாவதாக நரேந்திர மோடி அது வருவதன் காரணம் 55-60 மந்திரிகளை புது புது முகங்களை கண்டெடுப்பதற்காகத்தான். அவர்கள் எல்லாம் வெற்றி பெற்று இருக்க வேண்டும் என்ற பின்னணி இருந்தாலும் எக்ஸிட் போல பத்தி எல்லாம் கவலைப்படாமல் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார் 4ஆம் தேதிக்கு பிறகு எதிர்கட்சிகள் இந்தியாவில் இல்லாமல் போகிவிடும் என்ற பின்னணியில் அந்த வரையறுக்கக்கூடிய அந்த மந்திரி சபை பட்டியல் என்பதுதான் முக்கியம். அதில் 33% பெண்மணிகள் இருப்பார்கள். அதையெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணிதான் வர ஒன்று. அதையும் தவிர G7 மாநாட்டிற்காக அவர் அயல்நாடு செல்ல இருக்கிறார் 13ஆம் தேதி காலையில். அதற்கான பிரீஃபிங் கூட பண்ணுவதற்காக அந்த அவங்க உட்கார்ந்து ஸ்டடி பண்ண பிறகு இன்டர்நேஷனல் லெவல்ல என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், உக்ரைன் வார் எப்படி நிறுத்த வேண்டும், உக்ரைன் போர் என்று சொல்லி அவர் உலக அளவில் விஸ்வகுரு என்ற பெயரை எடுப்பதற்காகத்தான் நரேந்திர மோடியுடைய ஆளுமை. இதுதான் வினோத். எனக்கு தெரிந்ததை நான் உடைத்து ஆதன் தமிழ் நேயர்களுக்கு சொல்லிவிட்டேன், எக்ஸ்க்ளூசிவ் கதைகளாக. நான் இந்த சந்திப்புகள்னு கேட்டதுக்கான ஒரு காரணம் இருக்கு சார். இந்த காலை முதல் ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக திமுகவுடைய ஒரு முன்னாள் எம்பி அவர் பாஜகவில் இணைய இருக்கிறார் அப்படின்னு காலையில இருந்து ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. சோ பிரதமருடைய வருகை ஒட்டி நடக்கக்கூடிய விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னு நம்ம கருதலாமா? சிட்டிங் மினிஸ்டர்ஸ் வருவான்னு சொல்லி எதிர்பார்த்தேன். அப்ப சிட்டிங் மினிஸ்டர்ஸும் இருக்காங்களா? 3 ஏக்நாத் ஷிண்டே உருவங்கள் மறு பிம்பங்கள் தமிழகத்தில் இருக்கின்றன. 3 பேர், 3 ஏக்நாத் ஷிண்டேக்கள் திமுக. ஒரு ஏக்நாத் ஷிண்டேக்கே மகாராஷ்டிரா அலறி விட்டது. 3 ஏக்நாத் ஷிண்டே தமிழக அரசியல் என்ன ஆகும்? கதறம். என்ன நினைச்சிருந்தாங்க வினோத்? என்ன நினைச்சிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்று தான் அவர் நரேந்திர மோடி கேட்க இருக்கிறார். கோபேக் என்றார்கள். இப்பொழுது ஏந்தாப்பா கோபேக் சொன்னோன்னு இருக்குது, வந்துட்டே இருக்காரு. இவர் 57 கூட வந்துட்டாரு. கோபேக்னு திருப்பி வந்துடுவார், பேசாத இருக்கணும். ஆனா அதே சமயத்தில் தமிழகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இருக்கக்கூடிய சமயத்தில் ஏன் தமிழக முதல்வர் டெல்லி வருகிறார் என்பதை பற்றி தாங்கள் என்னிடம் கேட்டால் நான் நிறைய பதில் சொல்வேன். ஆனா நீங்க மோடி பத்தி இன்னொன்னு கேளுங்க. அந்த எக்ஸ்-எம்பி சேரப்பரான்னு சொன்னீங்களே, அதனுடைய தாக்கங்கள் அதிகமாக இருந்தாலும் பாஜகவில் அவரை வரவேற்றாலும் குறைந்தது 8 திமுக பிரமுகர்கள் பாஜகவில் இணைவதற்கான ஆயத்தங்களை செய்து வருகிறார்கள். அதில் 8 திமுக தலைவர்களை தவிர 3 அதிமுக தலைவர்களும் இருக்கிறார்கள். ஆக இந்த 11 பேரும் அடுத்து வரக்கூடிய 2-3 மாதங்களில் கண்டிப்பாக சேர்ந்து விடுவார்கள் பாஜகவில் என்று தான் அழுத்தமாக தெரிகிறது. அது 2026 இலக்கை நோக்கித்தான் தெரிகிறது. சோ இப்போ இந்த எம்பி வருவது அப்படிங்கிறது வெறும் ட்ரைலர் தான். அதுக்கு பின்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் பெரிதாக இருக்க போகுது. இன்று வருபவர் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுருவார். அது வருதங்கள் அந்த லிஸ்ட் தான் பார்க்கணும். சார், இப்போ 3வது முறையாக ஒரு வரை பாஜக ஆட்சியை மீண்டும் வரும் பட்சத்தில் தமிழகத்துல அந்த அமைச்சரவையில குறிப்பா பிரதமர் மோடியோட அமைச்சரவையில தமிழகத்தை சேர்ந்த எத்தனை பேருக்கு இடம் இருக்கும்? ஏன்னா போன வாட்டி ரெப்ரசன்டேஷன்ல முருகன் அவர் போனாரு. தமிழகத்தை சேர்ந்தவர்களாக தமிழர்களாக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் உள்ளிட்டவர்கள்லாம் இருக்கிறாங்க. அதை தாண்டி இந்த முறை தமிழகத்துல இருக்கவங்களுக்கான அந்த முக்கியத்துவம் இருந்தாலும் வினோத், வெயிட் அண்ட் வாட்ச். கண்டிப்பாக தமிழகத்தில் இருந்து 4 புதுமுகங்கள் இருக்கும். அதில் 2 பெண்மணிகள் இருப்பார்கள். இப்ப நான் சொன்ன அந்த 3 பேர்ல இருந்து 4 இல்ல தனியா 4 சார்? அந்த 3 பேர்ல இருந்து 4. என்ன தமிழ்நாடுக்கு கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இப்ப பாருங்க, ஒண்ணு நம்ம வினோத், இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் லுக் ஈஸ்ட் பாலிசின்னு வச்சார் நரேந்திர மோடி 2014 ஜெயிச்ச உடனே. 2019 அது வெஸ்ட் பெங்கால் அந்த பக்கம் போச்சு. இப்போ லுக் சவுத் பாலிசின்னு 2022 ஹைதராபாத் பிஜேபி எக்ஸிக்யூட்டிவ் வச்சாங்க. அது போகுது. தெலுங்கானா ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு நெக்ஸ்ட்னுட்டு. ஸோ அதுக்காக தான் தமிழ்நாடு நான் ஏற்கனவே பல காணொலிகளில் தங்களுடன் பேட்டிகளிலே நான் சொல்லி இருக்கிறேன், தமிழகம் தான் முக்கியத்துவம் தர இருக்கிறார்கள் என்று. அந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா பெருசா போங்க, ரொம்ப பெருசா போங்க.
இதை தாண்டி உங்களுக்கு டெல்லியில அடிபடக்கூடிய பெயர்கள், முக்கியமான பெயர்கள் இந்த அமைச்சரவையில இருக்கக்கூடும் அப்படின்னு நினைக்கிற பெயர்கள் என்னன்னு சார்? குறிப்பா மத்திய பிரதேசத்துடைய முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் வந்து எம்பிக்கு நின்னாரு. சோ அவரும் வந்து உள்ள ஒரு வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி பார்க்க போனீர்கள் என்றால் 50% புதுமுகங்கள். 86 மந்திரிகளில் 43 மந்திரி புதுமுகங்கள். நரேந்திர மோடி வந்து இனிமேல் ஆன்டி இன்கம்பன்சி நிறைய வர ஆரம்பிச்சிரும் வினோத். திமுகவிற்கு எதிராக எப்படி 2.5 ஆண்டுகளில் எதிர்வினைகள் வந்ததோ அதே மாதிரி கண்டிப்பாக பாஜகவிற்கு எதிர்வினைகள் ஆன்டி இன்கம்பன்சி வர ஆரம்பித்து விடும். அதற்காக எதிர்வினைகளை சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதுதான் நரேந்திர மோடியினுடைய தந்திரம், ராஜதந்திரம், அவருடைய அரசியல் அணுகுமுறைகள். அதனால அவர் 43 நியூ ஃபீச்சர்ஸ் கொண்டுட்டாருன்னா சவுதர்ன் இந்தியாஸ்ல இருந்து ஹெவி வெயிட் இருக்கும். ஏன்னா இந்த காங்கிரஸ் என்ன பண்ணாங்க, சவுத்துல காங்கிரஸ் இது பாஜக இல்லைன்னு சொன்னாங்க. அதை டிஸ்பெல் பண்ற மாதிரி, அதை தகர்க்கிற மாதிரி நிறைய பேசஸ் கொண்டுருவாரு. நீங்க கேட்ட மாதிரி சிவராஜ் சிங் சௌஹான், மனோகர்லால் கட்டர். ஒன்று, நான் மிக மிக முக்கிய செய்தியை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2 ஆளுநர்கள் கூட மத்திய அரசாங்கத்தில் சேரக்கூடும். அதில் கேரளாவினுடைய ஆளுநர் அரிஃப் முகமது கான் மத்திய சட்ட அமைச்சராகி ராகுல் காந்தியை ஏளனம் செய்வதற்காகவே ஹேமந்த விஸ்வ சர்மா போன்றவர்களை எல்லாம் கூட மத்திய அரசாங்கத்தில் நரேந்திர மோடி எடுத்துக் கொள்வார். காரணம், இனி ராகுல் காந்தி தன்னில எப்படி தண்ணியை கொட்டின்றாரோ பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவை பாத்தீங்களா? டெல்லியில 50 சொல்லிட்டு தள்ள அந்த வாட்டர் பாட்டில் ஒரு நூதனமான கோமாளி செயல். ஸோ அதனால அவரை இன்னும் கோமாளி ஆக்குவதற்கு கொஞ்சம் பாதிதான் பிடிச்சிருக்கு, முழுசா ஆக்கி விட்டுருவாங்க. ஹரிமோகன் வந்தாலும் கொஞ்சம் பயப்படுவாங்க அந்த 3 காந்திகளும். சார், இப்போ இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போனோம் அப்படின்னா, குறிப்பா வந்து 1ஆம் தேதி டெல்லியில இன்னொரு முக்கியமான கூட்டம், குறிப்பாக வந்து எதிர் முகாம்ல நடக்க இருக்கிறது. ஸ்டாலின் அவர்கள் செல்கிறார். INDA கூட்டணியுடைய அந்த கூட்டம், முக்கியமான கூட்டம். அந்த கூட்டத்துல வந்து யார் அடுத்த பிரதமரா வரப்போறா, அமைச்சரவையில யார் இருக்க போறான்னு டிஸ்கஸ் பண்றதாக சொல்லப்படுது. இருந்தாலும் அந்த கூட்டத்துடைய ஒரு நோக்கம் அப்படிங்கிறது என்னவா இருக்கு? குறிப்பா வந்து அதுல இருக்கக்கூடிய அந்த போர்ட்போலியோஸை வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கா, இல்ல வந்து வேற என்ன விஷயங்களுக்கு? ஜூன் மாதம் 1ஆம் தேதி மிக முக்கிய நாள். மு.க. ஸ்டாலின் முதலமைச்சருக்கு, மாண்புமிகு முதலமைச்சருக்கு டெல்லியில் வரும்பொழுது ராஜபாட்டையுடன் வருவார். ரெட் கார்பெட் வெல்கம் இருக்கிறது. மாண்புமிகு ராகுல் காந்தியும், மாண்புமிகு சோனியா காந்தியும், மாண்புமிகு மல்லிகார்ஜுன கர்கேயும் சந்திப்பார். மத்திய காங்கிரஸ் தலைமையில் ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கிறது, மல்லிகார்ஜுன் கர்கேயை தான் பிரதமராக்க வேண்டும் என்று. அவர் வேண்டாம் என்கிறார். காரணம், 83 வயது ஆகிவிட்டது. ராகுல் காந்தி வர மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். ஒருவேளை அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒருவேளை இந்தி கூட்டணி அரசாங்கத்திற்கு வந்தால் மம்தா பானர்ஜி வெளியிலிருந்து சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலில் இருக்கார். மீதி இருக்கிறது ஒருத்தர் தான் மு.க. ஸ்டாலின். அவருக்கும் முடிசூட்டு விழா நடக்கும் என்று தான் சொல்லுகிறார்கள். அவரையே பிரதமராக்க திட்டங்கள் இருக்கின்றன மத்திய காங்கிரசிடம் என்று தான் நான் கேள்விப்படுகிறேன் வினோத். சோ ஒருவேளை வந்து இந்தி கூட்டணி பெரும்பான்மை பெற்றால் அது வந்து ஒண்ணு மல்லிகார்ஜுன கார்கே இல்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், இந்த 2 பேர்ல ஒருவர் தான் பிரதமர் ஆவார். ஆமா, கரெக்ட். அந்த ஒரு எதிர்வினைகள் வராது என்று நினைக்கிறேன். காரணம், 340 சீட் என்டிஏக்கு வந்துவிடும். இவர்கள் எல்லாம் பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை வருவார் என்று தாங்கள் கேட்ட கேள்விக்காகத்தான் அந்த பதிலை சொன்னேனே தவிர, என்னுடைய தனிப்பட்ட கருத்து, காங்கிரசிற்கு இரங்கல் தீர்மானம் போடக்கூடிய அளவிற்கு 50 சீட்டு கூட வராது. காங்கிரஸுக்கு எழுதி வச்சுங்க. மம்தா பானர்ஜிக்கு 15 சீட்டு காங்கிரஸ் எழுதி இருக்கக்கூடிய லிஸ்ட்ல நான் சொல்றேன். திமுகவிற்கு 18 தான். 23 கண்டெஸ்ட் பண்றாங்க. பட் காங்கிரஸ் எக்ஸ்பெக்ட்ஸ் ஒன்லி 18. அவங்க காங்கிரஸ்காரங்க 8ல ஒரு 4 காலி ஆயிடும் சொல்றாங்க. ஏன்னா காங்கிரஸ்காரங்க எல்லாம் பயப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, அண்ணா திமுக ஓட்டு வங்கி தமிழகத்தில் பாஜகவிற்கு சென்று விட்டது ஒரு சாரார் என்று சந்தேகப்படுகிறார்கள். திமுக அதை சரிபட
கையாளவில்லை என்பதும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இந்த பின்னெல்லாம் பார்த்தா காங்கிரஸ் எங்கெங்க வரப்போகுது? பிரைம் மினிஸ்டர் மல்லிகார்ஜுன் கர்கே எப்படிங்க வர்றாங்க? எப்படி அமித்ஷா சொன்னாரோ பல கூட்டங்களில் மல்லிகார்ஜுன் கர்கே ஒரு பலிகடா ஆக்குவார்கள். முக ஸ்டாலின் டெல்லிக்கு வந்து அதை புரிதலை வைத்துக் கொண்டு இருப்பார். தன்னுடைய மரியாதைக்குரிய தகப்பனாருக்கு 100 ஆண்டு என்றதனால் வருகிறாரே தவிர KC வேணுகோபால் தடாத ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் 2ஆம் தேதி ஜெயிலுக்கு போறாரு. அதுக்கு முன்னே இந்த கூட்டம் நடத்தி ஆகணும். இந்த கூட்டம் நடத்துறதுக்கு காரணம் என்ன? அன்னைக்கு இறுதி கட்ட போலிங் இருக்குது வாரணாசியில. நரேந்திர மோடி வந்து அங்க போய் குகையில உட்காந்து தியானம் பண்றேன். இதெல்லாம் மனசுல வச்சு KC வேணுகோபால் என்ன பண்ணாரு? ராகுல் காந்தி போன் பண்ணி சொன்னாரு வாரணாசியில இருந்து, தயவுசெய்து 1ஆம் தேதி மீட்டிங் டைம் ஒன்னும் குறிப்பிடவில்லை, வென்யூ ஒன்னும் குறிப்பிடவில்லை. அது சோனியா காந்தி இல்லமாக இருந்தால் சில பேர் வரமாட்டாங்க. அதுக்கு முன்னதாகவே மம்தா பானர்ஜி எனக்கு மேற்கு வங்காளத்தில் புயல் மூலமாக பல பேர்கள் இறந்ததனால் நிவாரண பணி இருக்கிறேன், நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஒரு அழிந்து புடைந்து புரைத்து விட்டார்கள் காங்கிரஸை வட இந்தியாவில். அதுக்கு வந்து 35 சீட் மேல ஏறாதுங்க வினோத். அந்த சமயத்தில் முக ஸ்டாலின் வந்து டெல்லியில என்ன பண்ண போறாரு புரியல. ஆனா அவருடைய பெயரை பிரதமர் ஆக்குவதற்காக காங்கிரஸ் யார் கொண்டு வருகிறது? எப்படி சந்திரசேகர் அவர்களை காங்கிரஸ் ராஜீவ்காந்தி முன்மொழிந்தாரோ அதே சூழ்நிலையில் தான் ராகுல் காந்திக்கு தனக்கு பிடித்தமான தலைவர் என்ன என்று கேட்டால் முக ஸ்டாலின் 1, அரவிந்த் கெஜ்ரிவால் 2. அந்த 2 பேரும் யாராவது தரணும். ஒருத்தர் ஜெயில இருக்காரு, ஒருத்தர் வெளில இருக்காரு. அதனால அவர் பண்ணிடலாம் சொல்றாங்க. நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் ஒரு விதத்தில் முக ஸ்டாலினுடைய ரேட் ஹையா இருக்குது இங்க டெல்லியில், யாரும் இல்லைன்னு சொல்ல. அதே சமயத்துல காங்கிரஸ் டவுனா இருக்குது. அதையும் முக ஸ்டாலின் புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறான்னு தெரியல. இந்த பின்னணியில் தான் 3 ஏக்நாத் ஷிண்டேகள் திமுகவில் உருவாகிவிட்டால் என்ன பயம்? அவர் அயல்நாடு போக இருக்கிறார் முக ஸ்டாலின். ஒருவேளை சட்டமன்றத்தை கலைத்து முன்கூட்டி தமிழக சட்டமன்ற தேர்தல் வைத்தாலும் வைக்கலாம் என்ற ஒரு எண்ணம் பின்னணியில் ஓடிக்கொண்டிருக்கும் சமயத்தில் தன்னுடைய மகளை துணை முதலமைச்சராக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அதையும் மாவட்ட செயலாளர்களை எல்லாம் ஆன்லைன்ல கூப்பிட்டுருக்காரு 1ஆம் தேதி மீட்டிங்குக்கு. இவர் டெல்லியில ஆன்லைன்ல பண்ண போறாரு. பிரைம் மினிஸ்டர் தமிழகம் வந்திருக்கும் போது இவர் டெல்லிக்கு வராரு. இது ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருப்பார் சார். இதுல இப்போ அதிமுகவுடைய நிலைப்பாடு, அதிமுகவுக்கு பிரச்சனைகள் வருமா, அந்த மாதிரியான ஒரு விவாதங்களும் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தேர்தல் முடிவுல 5ஆம் தேதி ஜூன் மாதம் காலையில் பத்திரிகையில் வரக்கூடிய தமிழ் பத்திரிகை செய்திகளினுடைய தலைப்பு என்னவாக இருக்கும் என்றால், 3வது முறையாக மோடி வெற்றி என்றுதான் கொட்டை எடுத்துட்டு இருக்கும். கீழே எழுதியிருப்பாங்க எத்தனை அதிமுக எம்பிக்கள், 8 பேருக்கு மேல ஜெயிச்ச அதிமுக தப்பும், 8 பேர் கீழே தென்னு அதிமுக கலைந்து விடும். அது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாகும். காரணம் என்ன என்று கேட்டால், பல எம்எல்ஏக்களை உடைக்க வேண்டும் என்று முக ஸ்டாலின் அதிமுக பிரிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் என்று எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லி இருக்கிறார். அது நடைமுறையில் இருக்கிறது. அதிமுக கூட சில திமுக சிம்பத்தைஸ் இருக்காங்க. எல்லாத்த விட அதிமுக என்பது தேர்தலுக்கு முன்பாக கலைந்து விடும் என்று நான் சொன்னேன் உங்களிடம் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாக. அது நிதர்சனமாகும்.